சோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம ஊர்ல இந்த காத்து கருப்பு கலை எல்லாம் இருக்கணும். இவன் அதுக்கும் மேல அல்ட்ரா ப்ரோ. அவன் பேர் பாத்தீங்கன்னா புனித் சூப்பர் ஸ்டார். இன்ஸ்டாகிராம்ல 3.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ். வாவ்! கஷ்டப்பட்டு ஜெனுவானா நல்லபடியா வீடியோ போடுறவனுக்குலாம் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வராது. ஆனா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா கேனத்தனமா கேவலமா பண்றவங்களுக்கு மில்லியன் கணக்குல வியூஸும் ஃபாலோவர்ஸும். So guys, புனித் சூப்பர் ஸ்டார் வடக்கு சகோதரர் அவருடைய ரீல்ஸ் தான் இன்னைக்கு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். So let's start. கொரோனா நம்ம ஊரை விட்டு போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இவரு இன்னும் மாஸ்க் போட்டு இருக்காரு, அதுவும் ஜட்டியவே மாஸ்கா. எனக்கு என்னமோ இந்த ஜட்டி புதுசா இருக்கத பார்க்கும்போது எங்க போடணுமோ அங்க போடாம மூஞ்சில போட்டுன்னு இருக்கிறான் நினைக்கிறேன். वंशिका, आई लव यू यार, आई लव यू वंशिका। वंशिका, मैं तुम्हें बहुत प्यार करता हूँ यार, मेरे पास लौट आओ यार। உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? अरे होगा तुमसे प्यारा कौन, हमको तो तुमसे हे कंचन, अरे हे कंचन। தலையில மாப்பு, கையில வைப்பர். எனக்கு தெரிஞ்சு ஏதோ கக்கூசல இருந்தா வீடியோ பண்றான்னு நினைக்கிறேன். நம்மளாம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்றோம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டுல வச்சு ரீல்ஸ் பண்றோம். திடீர்னு யாராவது வந்து நம்ம வீட்டுல இருந்து யாராவது வந்து பார்த்தாலே நமக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் பண்ணும்போது வீட்ல இருந்தோ இல்ல வெளியே இருந்து யாராவது வந்து பார்த்தா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பைத்தியமாயவே. पुष्पा 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 राज पुष्पा 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 राज पुष्पा 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 राज पुष्पा 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 राज. அதே சிவப்பு கலர் ஜட்டி. இந்த ஜட்டியை மூஞ்சில போடுறான், உடம்புல போடுறான், ஆனா போட வேண்டிய இடத்துல போட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இவன் ஜட்டி போடுறது இருக்கட்டும், இவனை பெத்தவனுங்க அந்த டைம்ல ஒரே ஒரு போட்டிருந்தா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி ஜட்டி போட்டுட்டு எல்லாம் சுத்தி இருப்பானா? அப்போதே ஜட்டி, இப்ப பிரா. பக்கத்து வீட்டுல கொடியில காய போடும் போது எடுத்துட்டு வந்துட்டான் போல. அந்த ஆண்டி கையில மட்டும் மாட்டினா நான் பார்த்தா எரியவே देखो आप लोग, कौन बच्चे जो अपनी माँ को इतनी प्यारी निकालते हैं यार। ये लोग मुंबई में भीख मांग रहे हैं यहाँ पर। माँ का नाम क्या है? मेरा नाम शांता है। माँ, आप दिन में कितने पैसे कमाते हो? कितने रुपए कमाते हो? 5-50 मिलता जाके खाता। रात को भूखे सोते हो, खाती के सोते हो? क्या मिला भूखे सोते हो? दोस्तों, ये वीडियो ना पूरी महाराष्ट्र सरकार तक जानी चाहिए ताकि इनकी मदद हो पाए। इस वीडियो को इतना शेयर करना तुम्हें तुम्हारी माँ की कसम है, ताकि इन जैसी माँ की हेल्प। ஓகே, பரவாயில்ல. பசியில இருக்கவங்களுக்கு காசு கொடுக்கறத வீடியோ எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் போட்ட வீடியோலயே ஓகே நல்ல விஷயம் பண்ண ஒரு வீடியோ இது. அப்கோர்ஸ் காசு கொடுக்கறத வீடியோ எடுக்கிறான், பட் நம்ம ஊர்ல நிறைய அரசியல்வாதிங்க பண்றதை விட கம்மி தான். आराम से आराम से आराम से आराम से एक एक जगह के आराम आराम से आराम आराम से आराम आराम से आराम आराम से। வெல், ஆக்சுவலா இதெல்லாம் பார்க்கும்போது இவனை கேவலமா வீடியோ போட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளு. சரி, அவன் என்னமோ பண்ணிட்டு போடுறான், அது அவன் விஷயம். ஆனா இவங்கிட்ட இருந்தும் காசு வாங்குற அளவுக்கு நம்ம ஊர்ல இன்னும் ஆளுங்க இருக்காங்க, அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கன்னு நினைக்கும் போது தான் சோ சேட். சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு, எவ்வளவோ விஷயம் மாறிடுச்சு, ஆனாலும் இது மட்டும் மாறவே இல்லை. भीमराव अंबेडकर जी, आपने जो लोगों के लिए किया है ना, I miss you. वो कोई नहीं कर सकता। आज मुझे आपकी बहुत याद आ रही है, दिमाग बहुत दर्द कर रहा था। நமக்கும் தான் அம்பேத்கரை பிடிக்கும். நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோமா? அவர் பிறந்த நாள் வந்தா மட்டும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை போட்டு விட்டுருவோம். ஆனா இங்க பாருங்க, அது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவன் பண்றத பார்த்து அவனுக்கே சிரிப்பு வருது. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இந்த எதுவுமே இருக்கக்கூடாது, 1% கூட. அப்ப இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்.
ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஆனா எல்லா வீடியோலும் ஒரு பிரா போடுறானே, எங்க இருந்து எடுத்துன்னு வரான்னு தெரியல. சொந்தமா வீடு கட்டணும் ஆசையா, கார் வாங்கணும்னு ஆசையா, என்ன பண்ணுவேன்? எப்படி சம்பாதிப்ப? வேலைக்கு போவ. வேலைக்கு போனா இப்ப இருக்க விலைவாசியில எப்படா வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும்? ஓப்பன் இன்ஸ்டாகிராம், மேக் ரீல்ஸ், கேவலமான கிரிஞ்சித்தனமான பீஃப்ஸ். கேவலமா ரீல்ஸ் பண்ணா கொஞ்ச நாள்லயே ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவானுங்க. கலாய்க்கிறங்க பேர்லயே ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவானுங்க. காசு நிறைய வரும், வியூஸ் நிறைய வரும். அப்புறம் என்ன, காரு, வீடு, பங்களா எல்லாம். तो मेरे दोस्तों, दरअसल मैं आपको बताना चाहता हूँ कि मेरी ग्रेजुएशन बड़ी मुश्किल से हुई थी. பாத்ரூம் கழுவக்கூடிய பிரஷ் பாத்ரூமோட வைக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் அது இவன் தான். இந்த பிரஷை வச்சு தேய்ச்சி கழுவும் போது பாத்ரூம் கூட நீட் ஆயிடும். ஆனா இவனுங்க மாதிரிப்பட்ட ஆளுங்க आज तक ये नहीं समझ में आया कि लोग टाइम देखने के लिए घड़ी में ही क्यों देखते हैं. இப்பெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு 30,000-40,000 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களே என்னெல்லாமோ காசு செலவு பண்ணி புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டு பெருசா போனு, கேமரா என்னெல்லாமோ பண்ணி எதுல எல்லாமோ வீடியோ எடுத்து போடுறானுங்க, ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க. ஆனா மில்லியன் கணக்குல 3.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். இங்க பாருங்க, ஏதோ குப்பை ரோட்ல இருந்து ஏதோ குப்பைகளை பறக்கிட்டு வந்து அதை வச்சு வீடியோ போடுறான். லோ பட்ஜெட் ரீல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், இது நோ பட்ஜெட் ரீல்ஸ். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வீட்டுல செய்யறது வரைக்கும் ஓகே. ரோட்ல வந்து இந்த மாதிரி செஞ்சான்னா கண்டிப்பா ஒரு நாள் கல்லடி வாங்கி சாவான். தெருநாய் கண்ணுல எல்லாம் பட்டான்னா என்ன ஆகுறது? தெருநாய் என்ன ஆகுறது? எல்லாம் ஒரு பெட்ல ஒன்னும் இல்ல, எல்லா வீடியோவும் ஒரு பெட்ல படுத்து கிடந்துட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதான் அது. அதுலயுமே உட்கார்ந்து கூட இல்ல, படுத்துக்கிட்டே காசு சம்பாதிக்கிறது. நம்ம எல்லாம் என்னத்த ஓடி ஓடி வளைச்சாலும் இங்க பாருங்க, படுத்துக்கிட்டே. जीवन में वो मैंने तेरे नाम किया जो कुछ भी बचा. சேது பிளஸ் ஆளவன் தான் சேர்ந்த கலவை. இப்படி இவனுங்க ரோட்ல சுத்துறதுனால அவனுங்களுக்கு எந்த கேவலமும் இல்ல, பாக்குற நமக்கு தான் கேவலமா இருக்கும். இப்பெல்லாம் என்ன வீடியோ போட்டாலும் பாக்குறதுக்கும் லைக் பண்றதுக்கும் ஆள் இருக்கு. அதனால இவனுங்கள மாதிரி பட்டவனுங்க இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு தான் இருப்பானுங்க. இவனை விடவும் கேவலமான வீடியோ போடுறவனுங்க எல்லாம் இருக்கதான் செய்யறானுங்க. சோ அந்த மாதிரி வீடியோவெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். சோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்ததா இது மாதிரி இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். சோ அது வரைக்கும் பீஸ் அவுட்.